நீங்க உட்காருங்க. போறசா இந்த பக்கம் திரும்பி சொல்லிட்டீங்க, இப்படி திரும்பி சொல்லுங்க. மறந்துடுவா. நம்ம இவன்ட்ட செருப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். யார்ட்டையும் பேசாம எப்படி எந்திரிச்சு போயிட்டா? ஏன்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? பூர்ணிமா இவங்க கேமுக்காக எதுவும் மாறி இருக்காங்களா என்னன்னு தெரியல. வர வர உனக்கு ஓவரா போச்சு பேச்சு. வாரமா பூர்ணிமா வந்து இல்ல நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எதிர்த்து பேசி, தெரியுது, நீ மூடு. நான் என் சைடும் நான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அதை ஃபாலோ பண்ணாக்க இங்க வந்தவன சார் உங்க கையை தூக்கி இப்படி காட்டுவார். என்ன பண்ற? செய்யலன்னா மாயா சொன்ன மாதிரி தான் நாட் கூல். ஓ, நீ அப்படி வரியா? மாயா அந்த தமிழே இப்படிதான் இருக்காங்களா இல்ல இந்த நிகழ்ச்சிக்காக இப்படி நடிக்கிறாங்களான்னு தெரியல. குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல சின்ன பையன் தானே ஃபர்ஸ்ட் சண்டை போட்டது அவங்க என்கிட்ட தான் வந்து சண்டை போட்டாங்க. இந்த மாதிரி எங்க அம்மா வந்து இவர மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தா கள்ள தூக்கி அடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிலாம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க மாயா உன்னோட அந்த உண்மையான முகத்தை வெளியில காட்டு. நீ இதுவா அதுவான்றது தெரியல. ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களா பாவமா இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு 3 வாரம் 4 வாரம் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப என்ன வேலை பாக்குறாருன்னா குடுகுடுன்னு ஓடி போய் மயக்கா மயக்கா உடனே டக்குன்னு இந்த பக்கம் லெப்ட்ல திரும்புவான் தம்பி. என்ன என்ன எழவி விசித்ரா மேடம் அவங்க வந்து இன்னமும் ஷூட்டிங்கு வந்ததாவே தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வீட்டு நீ சொல்றதுல எனக்கு புரியுதுப்பா. சாப்பிடும்போது கூட நம்ம இப்படி சாப்பிடுவோம், ஆனா அவங்க கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து இப்படிதான் சாப்பிடுவாங்க. ஏன்னு? ஏன்? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? ஒரு கை தான் தூக்க மாதிரி பேசியிருந்தீங்கன்னா உங்க கை தான் தூக்கி இருப்பேன் நான். இதத்தானையா 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார் என்ன வேண்டாம், இப்ப என்ன சந்துரு 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 நீ எல்லாம் ஒரு ஜோசிய, உனக்கெல்லாம் ஒரு பட்டு.